ஹாய் மை ஃபேமிலி, நான் இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட் அல்வா செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து நல்ல திருக்கி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு வானல் வச்சு நம்ம திருக்கி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம்லேயே வச்சு நல்ல கிளறி விட்டுக்கிறேன். இப்போ தாராளமாக ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பிளேட் போட்டு மூடுறோம். பீட்ரூட்லேயே தண்ணி விடும், அதனால நம்ம பிளேட் போட்டு மூடிக்கிறோம். நல்ல பீட்ரூட்லேருந்து தண்ணி விட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 கப்பு நானும் வாட்டர் சேர்த்து நல்ல பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நானும் அதிகமாக தண்ணி வேணாம், ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் நான் லைட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். பிளேட் போட்டு மூடிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பீட்ரூட்டை சூப்பராக வெந்துடுச்சு. இந்த வேவுறது சூப்பராக இருக்கும். இல்லை அவங்க நல்லா வேகணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஹையில் வச்சுக்கிறேன். ஏன்னா பால் நல்லா கொதிக்கணும். நான் 2 டைம் தான் நான் பால் கொதிக்க வச்சு எடுத்துருந்தேன். நல்லா கொதிக்கணும்ல, அதனால ஹையில் வச்சுக்கிறேன் அடுப்பை. இப்போ 1/2 கப் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். பாலும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட தான் நல்ல டேஸ்ட்டு வருமே. அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நெய்யெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா சுண்டி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நெய்யில் முந்திரி போட்டு நான் தாளிப்பு எடுத்து நான் வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸை தாராளமாக நம்ம தூவி விட்டுக்கலாம். சூப்பராக பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.